அப்ப இந்த மிஹ்ராஜை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க கற்பனைக்கு அப்பால் பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துல நுழைறாங்க. சொர்க்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஏழைகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. நரகத்தை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதுல பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன். அப்படின்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆண்களை விட அதிகமா பெண்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்குரிய காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்க கணவனுக்கு நன்றி கெட்ட ஆளாக இருக்கிறாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூட இருக்கிறோம். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு மாதத்துக்கும் சில மாதங்களுக்கு சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதரும் கூறியிருக்கிறார்கள். உதாரணமா ரமலான் மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த ரமலான் மாசத்துக்குரிய சிறப்பு என்ன, அதுல நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் தேவைக்கேற்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய சிறப்புகளை பார்க்கலாம். அதே போல முஸ்லிம் சமூகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, எந்தெந்த மாதத்துக்கு என்ன சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்பி இஸ்லாம் ஏதாவது வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு வலியுறுத்தி இருந்தால் அதை மட்டும் செய்து முடித்துக் கொள்ளாமல், இஸ்லாம் காட்டாத சில சிறப்புகளை இவர்களாக நம்பி அல்லது இவர்களாக கிரியேட் பண்ணி கொண்டு இஸ்லாத்துல இல்லாத வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு நடைமுறையும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யுது. ரஜப் மாதம் என்று சொன்னால், இப்ப நம்ம ரஜப் மாதத்தை அடைந்திருக்கிறோம். அந்த மாதத்துக்கு குர்ஆன் சுன்னால ஆதாரபூர்வமான செய்திகள் எது இருக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு போவதை விட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த மாசத்துல இல்லாத சில வேலைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்முடைய சமூகத்துல சிலர் என்ன செய்யறாங்க, செய்து வராங்க. அந்த வகையில ரஜப் மாதம் வந்து விட்டாலேயே சமூகத்துல ரொம்ப ஃபேமஸான செய்தி என்னன்னு சொன்னா, ரஜப் 27 வந்தா, இப்ப நம்ம கடைசி நேரத்துல இருக்கிறோம், ரஜப்ல 27 அடைந்து விட்டது என்று சொன்னா என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மிஹ்ராஜ் சென்ற தினம், எனவே மிஹ்ராஜுடைய நோன்பு நோட்க வேண்டும் என்று சொல்லி காலை பகல் பொழுதுகளில் நோன்பு நோட்பவர்களாகவும், இரவு நேரங்களில் வணக்க வழிபாடுகளை, சிறப்பு வணக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக நம்மில் சிலர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மார்க்கத்தை விளங்கியவர்கள், குர்ஆன் சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இதை செய்ய மாட்டாங்க. குர்ஆன் சுன்னாவை பற்றின ஒரு தெளிவில்லாதவர்கள், மார்க்கம் என்றால் என்ன என்ற அறிவு குறைந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா,
இஸ்லாத்தில் இல்லாத சில வணக்க வழிபாடுகளை உருவாக்கி கொண்டு ரஜப் மாதம் 27 அன்று செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். எனவே அது மார்க்கத்தில் இல்லாத காரியம் என்பதை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே மிஹ்ராஜ் என்ற சம்பவம் மார்க்கத்தில் உள்ளதுதான். மிஹ்ராஜ்ன்றது மார்க்கத்தில் இல்லாத விஷயம் இல்லை. அந்த மிஹ்ராஜை ஒட்டி ரஜப் 27 செய்யக்கூடிய நடைமுறைகள், அந்த வணக்க வழிபாடுகள், இவைதான் மார்க்கத்தில் இல்லாதது. உண்மையிலே மிஹ்ராஜ் என்பது முஸ்லிம்கள் ஒவ்வொருத்தரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஏராளமான படிப்பினைகளை கொண்ட ஒரு சம்பவம் தான், ஒரு செய்தி தான் மிஹ்ராஜ் சம்பந்தப்பட்ட செய்தி. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிக சவாலாக இருந்த ஒரு சம்பவமாக இந்த மிஹ்ராஜுடைய செய்தியை பார்க்கலாம். ஏன்னா அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் மிஹ்ராஜுடைய செய்தியை சொல்லும் போது பலர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கக்கூடிய நிலையும் அந்த சமூகத்தில் ஏற்பட்டது. அப்ப அது சம்பந்தமா மிஹ்ராஜ் என்ன என்ற ஒரு மேலோட்டமான தெளிவையும் அதிலிருந்து வர வேண்டிய படிப்பினைகளையும் இன்று ஜும்மாவில் நினைவுபடுத்தினால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையிலே மிஹ்ராஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சம்பவம். ஒன்று என்னன்னு சொன்னா இஸ்ரான்னு சொல்லுவாங்க. மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் போனதுக்கு இஸ்ரான்னு சொல்லுவோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து விண்ணுலகம் வரைக்கும் சென்ற பயணத்துக்கு தான் மிஹ்ராஜ் என்று சொல்றது. உண்மையிலேயே இதுல நிறைய படிப்பினைகள் பெறக்கூடிய அளவுக்கு ஏராளமான செய்திகள் இந்த மிஹ்ராஜ் சம்பந்தமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கிறாங்க. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சுபஹானல்லதி, இறைவன் தூய்மையானவன். எப்படிப்பட்ட இறைவன் என்று சொன்னால், அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இரவு நேரத்தில் மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்றானே, அப்படிப்பட்ட இறைவன் தூய்மையானவன். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னா, அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதை சூழ நாங்க என்ன செஞ்சோம் என்று சொன்னா பரக்கத் செய்தோம். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ பரக்கத் செய்தோம். எதுக்கு இந்த சம்பவத்தை நிகழ்த்தினோம் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இது இஸ்ராவை பற்றி மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் வந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மற்ற திருமறை வசனங்கள்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து விண்ணுலகத்துக்கு சென்றதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இதில் என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் சென்று அங்கிருந்து விண்ணுலகம் வரைக்கும் சென்ற செய்திகள் ஏராளமான ஆதாரபூர்வமான செய்திகள், அதுல நடந்த சம்பவங்கள், அதிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளமாக இருக்குது. முதலாவது, இந்த சம்பவம் ஆரம்பமாக கூடிய இடம் என்னன்னு சொன்னா, இந்த மிஹ்ராஜுடைய ஆரம்பம், இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பயணம் மக்காவில எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னு சொன்னா, ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய பகுதி. ஹிஜ்ர்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். மக்காவுக்கு போனா நீங்க பார்த்திருப்பீங்க, கௌபத்துல்லா இருக்குதா இல்லையா? கௌபத்துல்லாவை சேர்த்து ஒரு அரை வட்டம் ஒன்று இருக்கும். அது கௌபத்துல்லா கம்ப்ளீட் ஆக வேண்டிய இடம் தான், ஆனா அது கட்டப்படாமல் அந்த பகுதி அப்படி அரை வட்டம் மாதிரி இருக்கும். அப்ப இதுதான் ஹிஜ்ர் சொல்லக்கூடிய பகுதி. இந்த ஹிஜ்ர் சொல்லக்கூடிய பகுதியில இருந்துதான் அல்லாஹ்வுடைய தூதரின் பயணம் ஆரம்பமாகுது. அந்த பயணம் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடியும் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம்னு கேட்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெஞ்சி பகுதியை காட்டி இந்த நெஞ்சி பிளக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சி பைபாஸ் பண்ற மாதிரி நெஞ்சி வெளியெடுக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீர்னால அது கழுகப்பட்டு தங்கத்திலான தட்டுல வச்சு, ஈமான் நிறைந்த அந்த தட்டுல வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை என்ன செய்யறாங்க, சுத்தம் செஞ்சு ஈமானால நிரப்பப்படுது. மிஹ்ராஜ் மேற்கொள்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்ற செய்தியையும் ஆதாரபூர்வமான செய்தியாக பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மிஹ்ராஜை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க கற்பனைக்கு அப்பால் பட்டது. இத மறைவான விஷயத்தை நம்புதல் என்ற ஒரு பகுதி இருக்குதா இல்லையா? முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் அறிவுபூர்வமான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதோட சேர்த்து மறைவான விஷயத்தை நம்பணும். நம்முடைய கண்ணுக்கு தெரியாத சில உண்மைகள் இந்த உலகத்துல இருக்குது, இந்த அண்டத்துல இருக்குது என்பதை மறைவான விஷயங்களை நாங்க நம்பணும். மலக்குமார்களை பற்றி நம்புறோம், மலக்குமாரை நாங்க பார்த்தது இல்ல. ஜின்களை நம்புறோம், ஜின்கள் ஒரு படைப்பு இருக்குது, அதை நாங்க பார்த்தது இல்ல.
அதே போல இந்த மிஹ்ராஜ் சம்பந்தப்பட்ட செய்திகள் என்பது எல்லாத்தையும் அறிவோட போர்த்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. இது கற்பனைக்கு அப்பாற்பட்டு முஸ்லீம்கள் அது அப்படியே அல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை அப்படியே நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதத்துல தான் இருக்கும். இது ஒவ்வொன்றையும் நம்ம சயின்ஸோட கம்பேர் பண்ணி இப்படி நடக்குமா, வாய்ப்பு இருக்குமா, சாத்தியம் இருக்குமா என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பல விஷயங்கள் இப்ப கண்டுபிடிக்கப்படக்கூடிய சயின்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பேசினாலும் அது நமக்கு தேவையே இல்லை. அது இருந்தாலும் இருக்காட்டியும், சாத்தியம் இருந்தாலும் இல்லாட்டியும் அல்லாஹ் சொல்றான், நாங்க நம்புறோம் என்ற பகுதியில தான் இந்த மிஹ்ராஜ் சம்பந்தப்பட்ட அத்தனை செய்திகளையும் பார்க்கணும். அப்ப நெஞ்சு பிளக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்ட செய்தி, ஈமானால நிரப்பப்பட்ட செய்தி ஹதீஸ் எல்லாம் ஆதாரபூர்வமாக இருக்குது. இதுக்கு பலர் பல விளக்கம் சொல்றாங்க. மிஹ்ராஜுக்கு விண்ணுலகத்துக்கு போறதா இருந்தேன்னு சொன்னா ஹார்ட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதனாலதான் அதை முன்கூட்டியே எல்லாம் சரி செய்தான் என்பதை போன்ற விளக்கங்கள் சொன்னாலும் அது பின்னாடி வரக்கூடியாக்கள் நம்ம சொல்றோமே தவிர நேரடியா குர்ஆன் ஹதீஸ்ல இதுக்கு தான் நெஞ்சு விளக்கப்பட்டதுன்னு எல்லாம் கிடையாது. இந்த ஃபிளைட்ல போகும்போது கூட மேலே ஏறும்போது ஹார்ட் சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மை வருமா இல்லையா, ஒரு மாதிரியா இருக்கும் மேலே ஏறும்போது, பார்த்திருக்கீங்களா? அப்ப மிஹ்ராஜ் விண்ணுலகத்துக்கு போறதா இருந்தா ஹார்ட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்த செட்டப் தான் என்றெல்லாம் விளக்கமாக பேசப்பட்டாலும் பட் குர்ஆன் சுல்லால நேரடியா இதுக்கு தான் அதுலாம் சொல்லப்படல. எனவே ஹார்ட் உள்ளம் பிளக்கப்பட்டது, அது ஜம்சம் தண்ணியால கழுகப்பட்டது, ஈமானால நிரப்பப்பட்டது என்ற அடிப்படையை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது மிஹ்ராஜ் போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட சம்பவம். அதற்கு பின்னாடி இப்ப மிஹ்ராஜுக்கு போறாங்கன்னு சொன்னா எதுல போறது? அது புராக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாகனம். நம்ம நிறைய பேர் என்ன ரொக்கெட் மாதிரி இருக்கு அப்படி நிறைய கற்பனைகள் பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக்குண்டா எப்படி இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. எங்கட கற்பனை இந்த லிமிட்டுக்குள்ள கற்பனை பண்ணி கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது என்ன ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த வாகனம் எப்படின்னு சொன்னா கோவேரி கழுதையை விட சின்னதாகவும் சாதாரண கழுதையை விட கொஞ்சம் பெரியதாகவும் இருந்துச்சு. அந்த வாகனம் இந்த இந்த குதிரமாய் ஸ்டைல்ல உள்ள ஒரு வாகனத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சென்றிருக்கிறாங்க. அப்ப அத நம்ம எப்படி இருந்திருக்கும் கற்பனை இப்படித்தான் இருந்திருக்கும் என்பதை ஒரு அளவு புரியக்கூடிய விதத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கோவேரி கழுதையை விட சின்னதாகவும் சாதாரண கழுதையை விட கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு. அந்த வாகனத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஹ்ராஜ் என்ற பயணத்தை மேற்கொள்றாங்க. முதலாவது மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த வாகனத்தை ரசூலுல்லாஹ்வே கட்டி வச்சுட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மஸ்ஜிதுல் அக்ஸால போய் 2 ரக்காத்துகள் தொழுகிறாங்க. நபிமார்களுக்கு தொழுகை நடத்தப்பட்டதாகவும் ஹதீஸ்ல வருது. சோ மொத்தத்துல ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுகை நடத்திட்டு அதற்கு பின்னாடி தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த பயணம் மேற்கொள்ளப்படுது. விண்ணலோகத்துக்கான பயணம் ஆரம்பமாகுது. சுருக்கமாக சில முக்கியமான பகுதிகளை மட்டும் என்ன செய்றேன் இதுல நான் சொல்றேன். முதலாவதாக விண்ணுலகத்துக்கு போகும்போது முதலாவதாக முதல் வானத்தை நோக்கி போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதரும் முதல் வானத்துக்கு போன உடனே வானத்துக்கு கதவுகள் இருக்கும், எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டா இருக்கும், நினைச்ச மாதிரி போயிட்டு வர மாதிரி செட்டப் இருக்காது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த முதல் வானத்தில் இருக்கக்கூடிய மலக் அதற்கு பொறுப்பான மலக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க கதவுகளை திறக்க சொல்லி. அவங்க கேட்கிறாங்க யார் வந்திருக்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்களா? உங்களோட யார் இருக்கிறாங்க? முகமது இருக்கிறாரு. ரைட், அவருக்கு மேல போறதுக்கு பெர்மிஷன் இருக்குதா? அல்லாஹ் தான் அழைத்து வர சொன்னானா அப்படின்ற கருத்துல கேட்கிறாங்க. அதற்கு ஆமா அதுக்கு பெர்மிஷன் இருக்குது. அப்ப அந்த மலக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா வெல்கம் பண்றாங்க. மர்ஹபன், வெல்கம் சொல்லுவோமா இல்லையா, வாங்க உங்களோட வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்கள முதல் வானத்துக்கு எடுக்கிறாங்க. முதல் வானத்துக்கு திறந்து எடுக்கிறாங்க. முதல் வானத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஒரு மனிதர் இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அவருக்கு சலாம் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் சலாம் சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. இது யாருன்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இதுதான் ஆதம், எல்லாருடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி. சோ முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள சந்திக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இதெல்லாம் முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம், இதை நம்பித்தான் ஆகணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே மௌத்தா போனாங்க, அவங்க எப்படி அங்க இருப்பாங்க? இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செட்டப். எப்படி செட்டப்னு சொன்னா இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுகை நடத்தினதான் வருது. மௌத்தா போனாக்களுக்கு எப்படி ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தினாங்க?
அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இன்னொரு செய்தியில எப்படி வருதுன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க, போற வழியில கபர்ல தொழுது கொண்டிருந்ததை பார்த்ததா ஹதீஸ் வருது. இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செட்டப்புக்கு அப்பாற்பட்டது. அப்ப முதல் கட்டமா முதல் வானத்துக்கு போன உடனே அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அங்க இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் பார்த்தேன்னு சொன்னா பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. வலது சைடுல ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, இடது சைடுல ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அப்ப வலது சைடை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, இடது சைடை பார்த்து அழுகுறாங்க, கவலைப்படுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அதுக்கு விளக்கம் சொல்லப்படுது. இதுதான் இந்த உம்மத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள். நம்ம எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். வலது சைடில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள், இடது சைடில் இருக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள். அதை பார்த்து கவலைப்படக்கூடிய நிலைமை. அதாவது மறுமை நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்த எல்லாருமே அங்க இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே எடுத்துக்காட்டப்பட்ட ஒரு செய்தி தானே, எடுத்துக்காட்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தானே. எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல வந்திருப்பாங்க. வலது சைட்ல சொர்க்கத்துக்கு போற ஃபுல் செட்டும் இருப்பாங்க, இடது சைட்ல நரகத்துக்கு போகக்கூடிய ஃபுல் செட்டும் இருப்பாங்க. இதை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்படுறாங்க, அழுதாங்க. வலது சைடில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து சிரிக்கிறாங்க, இடது சைடில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து கவலைப்பட்டு அழுகிறாங்க. நரகவாசிகள் ஆயிட்டாங்களே, நம்மால ஒன்றும் பண்ண முடியாது என்ற கவலையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல அழுதாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதற்கு பின்னாடி அங்கிருந்து மேல போறாங்க. அதே மாதிரி 7 வானத்திலும் சம்பவம் நடக்குது. என்ன, 2ஆம் வானத்துல போகும்போது மீண்டும் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, 2வது வாரத்துக்கு பெர்மிஷன் கேட்கறாங்க, 2வது வானத்துக்கு வாரத்துக்கு. இப்ப மீண்டும் அதே கேள்வி, யார் வந்திருக்கிறீங்க? ரைட், இப்படி முகமது, அனுமதி இருக்குதா? இருக்குது. ரைட். அப்ப அங்கே மீண்டும் அவரை வரவேற்கிறாங்க. வரவேற்று 2ஆம் வானத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. 2வது வானத்துக்கு அங்க போன உடனே அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் அங்க இருக்கிறாங்க. அங்க இதே இந்த சம்பவம் அங்க நபிமார பாக்குறாங்க. நிறைய நபிமார்கள் இருந்தாலும் இந்த மிஹ்ராஜுடைய நேரத்தில் 7 வானத்துல சில குறிப்பிட்ட நபிமார்களை மட்டும்தான் அல்லாஹ் காட்டுறான். அதுலயும் ஒரு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் பல காரணங்களுக்காக வேண்டி எல்லா நபிமாரையும் காட்டணும்ன்ற தேவை இல்லை. எது தேவையோ அதுல என்ன படிப்பின் இருக்குதோ அந்த விஷயங்களை மட்டும் அல்லாஹ் ஏற்படுத்துறான் போல. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் பாக்குறாங்க. அதற்கு பின்னாடி அங்கிருந்து 3வது வானத்துக்கு போறாங்க. 3வது வானத்துக்கு போகும்போது இதே சம்பவம், மலக்கு மாட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க, அனுமதி கொடுக்கப்படுது, திறந்து மேல போறாங்க. அங்க போனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அழகுண்டா அப்படிப்பட்ட ஒரு அழகு. ஏன்னா உலகத்துல பாதியின் அழகு யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அழகான நபராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த 3வது வானத்துல பார்த்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அங்கிருந்து மீண்டும் 4வது வானத்துக்கு போறாங்க. அங்கிருந்து 4வது வானத்துக்கு போனா அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் 5வது வானத்துக்கு போறாங்க. அங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அங்கிருந்து 6வது வானத்துக்கு போறாங்க. 5லிருந்து 6க்கு போறாங்க. போகும்போதெல்லாம் அந்த பெர்மிஷன் கேட்டு சலாம் சொல்லி இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் போகப்படுது. அங்க போய் பாத்தீங்கன்னா 6வது வானத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்கிருந்து விடை பெறும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கவலைப்படக்கூடிய விதத்தில் இருக்கிறாங்க. என்ன விஷயம், எதுக்காக வேண்டி கவலைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய சமூகத்தை விட அதிகமான மக்கள் இவங்களுடைய சமூகத்துல தான் சொர்க்கம் போவாங்க. ஏண்ட சமூகத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல என்று சொல்லி நான் கவலைப்படுறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சமூக உம்மத்து தான் அதிகமாக சொர்க்கம் போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக சொர்க்கம் போவாங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை என்ன செய்து அந்த இடத்துல சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மேல 7வது வானத்துக்கு அதுக்கு பின்னாடி போறாங்க. 7வது வானத்துக்கு போனேன்னு சொன்னா அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அங்க சந்திக்கிறாங்க. 7வது வானத்துல சில நிகழ்வுகள் நடக்குது, சில சம்பவங்கள் நடக்குது. முக்கியமா நம்ம பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளமான செய்திகள் அதுல இருக்குது. அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா பைத்துல் மாமூர்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதுல 70,000 மலக்குமார்கள் தொழுதுட்டு போவாங்க. எப்படி தொழுவாங்கன்னு சொன்னா 70,000 பேர் தொழுது ஒரு வாட்டி வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா அடுத்த நாள் வரக்கூடிய 70,000 பேர் புது ஆட்களா தான் இருப்பாங்க. ஏற்கனவே தொழுதுட்டு போனாக்கள் இருக்க மாட்டாங்க. 70,000 ஆல்ரெடி தொழுது. இப்ப மக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அடுத்த முறை உம்ரான்னு போகும்போது அடுத்த வருஷம் இன்னும் ஆட்கள் அதே ஆள் போயிருப்பாங்க. அந்த அங்க மஸ்ஜிதுல் மாமூர்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா 70,000 மலக்குமார்கள் வருவாங்க.
தொழுதுட்டு போனேன்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய 70,000 புதிய ஆட்களா தான் இருப்பாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பள்ளிவாசலா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. மலக்குமார்கள் தொழுது கொண்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இதுல ஒரு முக்கியமான தகவல் நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆரம்ப காலத்துல நாங்க படிக்கும் போதில் எப்படி சொல்லி தருவாங்க? மலக்குமார்னு சொன்னா இத்தனை லட்சம் மலக்குமார் கணக்கெல்லாம் போட்டு சொல்லுவாங்க. நபிமாரண்டா இத்தனை, மலக்குண்டா இத்தனைன்னு சொல்லி ஒரு கவுண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பொய்ன்றது விளங்குதா இல்லையா? ஒரு நாளைக்கு 70,000 சொன்னா எவ்வளவு மலக்குமார் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான்றத பாருங்க. அப்ப அவ்வளவு செய்தி என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த சம்பவம் அந்த இடத்துல நிகழுது என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல சிதறத்துல் முன்தஹான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதுதான் எண்டிங் பாயிண்ட். 7வது வானத்துல எண்டிங். சிதறத்துன்னு சொன்னா இலந்தை மரம், முன்தஹான்னு சொன்னா முடிகிற இடம், எண்டிங் இடம்னு சொல்லி அர்த்தம். ஒரு மரம் ஒன்று இருக்கு, அந்த இடத்துல தான் கீழிருந்து மேல போகக்கூடிய பயணங்கள் எல்லாமே முடிவடையக்கூடிய இடம். உயிர் கைப்பற்றப்படும் போது அந்த உயிரெல்லாம் மேல போகும்போது வருதா இல்லையா, எல்லாமே போய் எண்டிங் ஆகக்கூடிய இடம் என்னன்னு சொன்னா அந்த சிதறத்துல் முன்தஹா தான். அதுக்கு மேல இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி ஒரு டிரான்சிட் ஆகி தான் அங்கிருந்து தான் கீழே வரும். இந்த மாதிரி சிதறத்துல் முன்தஹான்னு சொல்லக்கூடிய இடம், ஒரு மரம், இலந்தை மரம். அங்க பாத்தீங்கன்னா 4 நதி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உள்புறமாக 2 நதி, வெளிப்புறமாக 2 நதி. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இது யாரு அப்படி என்ன நதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உள்புறமாக இருக்கக்கூடிய நதி சொர்க்கத்துக்குரிய 2 நதி, வெளிப்புறமாக இருக்கக்கூடிய நதி என்னன்னு சொன்னா நைல் நதியும் அதே போல யூப்ரட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த நதியும். இதுதான் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய நதி. அது உண்மையிலேயே வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்த 2 நதிகள் தான் நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும். மிக பிரபல்யமான நிறைய இஸ்லாம் சார்ந்த சில விஷயங்களும் பேசப்படக்கூடிய ஒரு நதி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவும் அங்க எடுத்து காட்டப்படுது. 2 நதி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நதி என்று சொல்லப்படுது. அப்ப அந்த இடத்துல சிதறத்துல் முன்தஹான்னு சொல்லக்கூடிய பகுதியில இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரியல் தோற்றத்துல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்குன்னு ஒரு ரியல் தோற்றம் இருக்கும். அவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல தேவைக்கேற்ற மாதிரி அந்த தோற்றத்தை மாட்டிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நேச்சுரல் தோற்றத்துல இறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்கு 600 சிறகுகள் இருந்துச்சு. அவங்க இறங்கின உடனே அந்த வானத்துல முழு ஏரியாவும் கவர், அதுக்கு அங்கல வேற எதுவும் விலங்கல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முழு ஏரியாவும் கவர் ஆகக்கூடிய அளவுக்கு 600 சிறகுகளை கொண்டவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை ஆதாரபூர்வமான செய்தியாக பார்க்க முடியுது. அப்ப அந்த இடத்துல நிகழக்கூடிய இன்னொரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களோட உண்மையான தோற்றத்தில் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அதற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துல நுழைறாங்க. சொர்க்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பிக்கப்படுது. சொர்க்கத்துல என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏழைகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. சொர்க்கத்துல நான் ஏழைகள் அதிகமாக பார்த்தேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, ஏழைகளை பொறுத்த மட்டும் உண்மையிலேயே காசு அதிகமாக இருக்கும்போது கணக்கு வழக்கு காட்டுறது, அந்த காசு சரியா ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் முக்கியமான பொறுப்பு. ஹராமா செலவழிச்சோமா ஹலாலா செலவழிச்சோமா இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கணக்கு வழக்கு காட்டணும். ஏழைகளுக்கு அந்த பகுதி குறைவாக இருக்கும். சொர்க்கத்துக்கு நுழையும் போதும் ஏழைகள் தான் ஆரம்பத்தில் நுழைவாங்க, பணக்காரங்க லேட் ஆகுவாங்கன்றாங்க. அதுக்காக வேண்டி பொருளாதாரத்தை சம்பாதிக்க கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது. சம்பாதிச்சவங்க சரியா மெயின்டைன் பண்ணணும்ன்ற அர்த்தம். சரியா மெயின்டைன் பண்ணோம்னா நேரத்தோட போயிடலாம். அப்படி இல்லாம இருந்தேன்னு சொன்னா கணக்கு வழக்கெல்லாம் காட்டி செட்டில் பண்ணிட்டு வரக்குள்ள ஏழைகள் எல்லாம் ஆல்ரெடி சொர்க்கத்துக்குள்ள போயிருப்பாங்க. அப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களையும் ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க. பொருளாதார வசதி படைச்சவங்க அந்த காசை சரியா பயன்படுத்தாம அதை மிஸ்யூஸ் பண்ணால்கள் சொர்க்கத்துக்கு போக கிடைக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஏழைகளை நான் சொர்க்கத்தில் அதிகமாக பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல சொர்க்கம் எப்படி இருந்துச்சுன்றதை ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. சொர்க்கத்துல முத்துக்களாலான அந்த ஒரு நதி இருக்குது, கௌசர் என்று சொல்லக்கூடிய தண்ணி அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த கௌசர் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. அதுல சைட்ல இருந்த கூடாரங்கள் முத்திலாலான கூடாரங்கள் இருந்துச்சு. அதுல மண் எப்படி இருந்துச்சு, ஸ்மெல் இப்படி. சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணிக்கிறாங்க. சொர்க்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காண்பிக்கப்படுது. சொர்க்கத்துல ரசூல் நுழையிறாங்க. அப்ப அது முடிஞ்சதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகத்தை ரசூல பாக்குறாங்க. நரகத்தை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன்.
பெண்கள் தான் நரகத்துல அதிகமா இருந்தாங்க அப்படின்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா ஆண்களை விட அதிகமா பெண்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸை சொல்லிட்டு பெண்கள் தான் நிறைய இருக்கிறாங்க ஆண்கள் குறை, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்களை விட அதிகமாக பெண்கள். இந்த ஹதீஸை பற்றி சொல்லும் போது இந்த ஹதீஸுக்குரிய விளக்கத்தை பற்றி நிறைய இமாம்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது புரிஞ்சு கொள்றதுல தவறாக நிறைய பேர் புரிஞ்சு கொள்றாங்க. ஆண்களை விட கூடுதலா பெண்கள் அர்த்தம் கிடையாது. ஒரு இந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது விகிதாசார அடிப்படையில் பார்க்கும்போது அதிகமாக இருப்பாங்கன்ற அர்த்தம் தானே தவிர ஆண்களை விட அதிகமான்ற அர்த்தம் கிடையாது. எனவே பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்குரிய காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவங்க கணவனுக்கு நன்றி கெட்ட ஆளாக இருக்கிறாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் என்னதான் கணவன் செஞ்சிருந்தாலும் ஒரு முறை மிஸ் ஆனு சொன்னா நன்றி கெட்டதனமா பேசுறது. என்னத்தை வாங்கி தந்து ஒரு முறை வெளியே கூப்பிடுவாங்க, வெளியே போயிட்டு வரோமேன்னு சொல்லி. முடியாதுன்னு சொன்னா ஆமா இவ்வளவு நாள் கூட்டு போவா செய்றீங்க, இவ்வளவு நாள் மட்டும் என்ன கூட்டு போவா செஞ்சீங்கன்னு சொல்லி இவ்வளவு நாள் கூட்டு போனதை மறுத்துடுவாங்க. இப்படி நன்றி கெட்ட ஆளாக இருக்கிறது, சபிக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பெண்கள் எப்ப ஆண்களை பொறுத்த மட்டும் சண்டைன்னு வந்தேன்னு சொன்னா என்ன ஒரு ரெண்டு கெட்ட வார்த்தையை பேசி சண்டை கழுத்தை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்களை பொறுத்த மட்டும் அப்படி இருக்காது. சண்டைன்னு வந்தேன்னு சொன்னா நாசமா போகணும்னு ஆரம்பிப்பாங்க. எனவே சபிக்கக்கூடியவர்களாக பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. இன்னொன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய, ஈமான்ல மார்க்க அறிவுல உறுதியாக இருக்கக்கூடிய ஆண்களை ஒரே அடியில கவுத்துடுறாங்க. இது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பவர். மாப்பிள்ள நான் விதத்தான கல்யாணத்துக்கு போக மாட்டேன், அனாச்சாரமான திருமணங்களுக்கு போக மாட்டேன்னு நிப்பாரு. இவங்க ஒரே வார்த்தையில ஆமா ஒரு வாட்டி போயிட்டு வந்தா என்ன நடக்க போகுது, குடும்பம் தானே வாங்க போயிட்டு வரோம்ன்றதுக்கு பின்னாடி விட்ட கொள்கை அப்படியே இறங்கிட்டு வரும். கொள்கைகள் அவ்வளோ உறுதியா அவ்வளோ எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. போகாத தௌஹீத் பயான் இருக்காது, எல்லாத்தையும் போய் கேட்டு எல்லாம் வந்துட்டு இருப்பாரு. ஒரே அடியில் ஒரு பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஸ்லிப் ஆயிடுவாங்க. அப்ப அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னதான் ஆம்பளை கொள்கையில உறுதியா கல்வியில விஷயத்துல இதா இருந்தாலும் ஒரே செகண்ட்ல கவுத்துடுவாங்க. அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா ஓகே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பண்புகளை நல்லதுக்கு பயன்படுத்தினு சொன்னா அதனால சொர்க்கமே கிடைக்கும். இதே மாதிரி ஒரு தலகீழா இருக்கக்கூடிய மாப்பிள்ளைன்னு வைங்களே, பள்ளிவாசல் போகாம பயானொன்னு கேட்க போகாம இருக்கிற மாப்பிள்ளைய கூப்பிட்டு ஏன் சும்மா வீட்டுல இருக்கிறது பதில் ஒரு பயானை கேட்டுவாங்களே அப்படின்னு பள்ளிக்கு அனுப்பினு வைங்களே, அதையும் கணவன் கேட்கத்தான் செய்வாங்க. கொண்டாடி சொன்னா ஒரு வார்த்தை சரி சொல்லிட்டாலே போயிட்டு வரோம்ட்டு வருவாங்க. இவங்க இதை நல்லதுக்கு பயன்படுத்தாம கெட்டதுக்கு பயன்படுத்தினு சொன்னா நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கள் நரகத்தில் அதிகமா இருந்த செய்தியை சொல்றாங்க. இதெல்லாம் மணிக்கணக்கில் பேச வேண்டி இருந்தாலும் சில நினைவூட்டலுக்காக வேண்டி என்ன செய்யறேன் சொல்லிக் கொள்றேன். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு முக்கியமான இன்னொரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு gift கொடுக்கப்படுது. ஒன்று 3 விஷயம் அந்த இடத்துல பேசப்படுது. ஒன்று என்னன்னு சொன்னா சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள் ரசூலுல்லாஹ்க்கு கிஃப்டாக அன்பளிப்பாக கொடுக்கப்படுது. தூங்கும் போது ரசூலுல்லாஹ் ஓதுறதுக்கு வழிகாட்டுறாங்க. சூரத்துல் பக்ரால கடைசி 2 வசனங்கள் ஓதினு சொன்னா அது ஒரு மனுஷனுக்கு போதும் இரவு நேரத்தில் ஓதுறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்புகள் இருக்குது. அது அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிஃப்டாக அன்பளிப்பாக வழங்கப்படுது. அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக கொடுக்கப்படுதுன்னு வைங்களே. அப்ப பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் அங்க கொடுக்கப்படுது. அதே போல தொழுகை 50 நேர தொழுகை அவங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுது. அதே போல ரசூலுல்லாஹ் ஒரு ஸ்பெஷலான இதோட ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, ஷிர்க் செய்யாம இந்த சமூகத்துல ஷிர்க் செய்யாம மௌத்தா போனேன்னு சொன்னா அவங்க பெரிய எந்த பாவமா இருந்தாலும் ஷிர்க் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் நாடினா மன்னிப்பேன் என்று சொல்லக்கூடிய செய்தியும் அந்த இடத்துல தான் சொல்லப்படுது. முஸ்லீம் உம்மத்துல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செஞ்சா நிரந்தர நரகம் தான். அது அல்லாத பாவம் எந்த பாவமா இருந்தாலும் அல்லாஹ் நாடினா மன்னிப்பேன் என்ற அந்த விஷயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த இடத்துல தான் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் அந்த 50 நேர தொழுகை எடுத்துக்கிட்டு கீழே வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நடு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி பிளாக் பண்ணி சொல்றாங்க, என்ன உங்களுக்கு கிடைச்சது, இது 50 நேர தொழுகையா, இந்த உம்மத்து தாங்காது. இந்த நான் எந்த சமுதாயத்திலே நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் சரி வராது, அல்லாஹ்ட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க. அங்க போறாங்க, குறைச்சிட்டு வராங்க. மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, குறைஞ்சிச்சா? இப்படி மீண்டும் நடந்து 5 வேளை தொழுகை வரைக்கும் சுருக்கப்படுது. மீண்டும் ரசூலுல்லாஹ் வரும்போது சொல்றாங்க, இதுவும் சமூகம் தாக்கு பிடிக்காது, இன்னும் குறைச்சிட்டு வாங்கன்றாங்க. உண்மைதானே? 5 நேர தொழுகை எத்தனை பேர் தொழுதுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவப்பட்டு சொல்றாங்க. 5 நேர தொழுகை இன்றைக்கு பெரிய போராட்டமா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்றதுல நியாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றது கரெக்டா இருக்கலாம், இதுக்கு அங்க அல்லாஹ்ட்ட போய் எனக்கு வெக்கமா இருக்குது, 50 5 ஆக்கிட்டு வந்திருக்கும், இதுக்கு போய் குறைச்சு கேட்கலாமா? இல்ல நான் இதோட போறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. ஆனா அப்பவா அல்லாஹ் என்ன சொல்றான், டிக்ளேர் பண்றான், இந்த சமூகத்துக்கு லேசானதை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். நீங்க 5 நல்லா புரிஞ்சு கொள்ளணும், 5 நேர தொழுகை தொழுதாலும் அது ஈக்குவல் டு 50 நேர தொழுகை.
ஒரு தொழுகைன்றது 10 வக்துக்கு சமன். நீங்க 5 வக்து தொழுதீங்கன்னு சொன்னா 50 வக்து தொழுததுக்கு சமன். அல்லாஹ் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, விதியில இருந்ததுல எந்த குறைத்தலும் நடக்காது. விதியில 50ன்னு தான் இருக்குது, அதுல எந்த சேஞ்சஸும் வராது. அத 50க்கு பதிலாக அல்லாஹ் சுருக்கி என்ன செஞ்சிருக்கிறான், 5ஆக்கி கொடுத்திருக்கிறான். 5 தொழுதீங்கன்னா 50 தொழுததுக்கு சமன். எனவே இது ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் பரிசாக எடுத்துட்டு வராங்க. இப்படி வந்து நான் சுருக்கமாக சொல்றேன். கடைசியா இப்ப மிஹ்ராஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இங்க மக்காவுக்கு வந்தேன்னு சொன்னா இன்னொன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த மிஹ்ராஜ்ன்றது வந்து நபியை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அற்புதமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவம் கிடையாது. நபிமார்களுக்கு சில அற்புதம் வழங்கப்பட்டது. அது தான் நபின்றதை ப்ரூஃப் பண்றதுக்காக வேண்டி கொடுக்கிறது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை கீழே போட்டேன்னு சொன்னா என்ன செஞ்சு பாம்பா மாறிச்சு, நதி வந்து பிளக்கப்பட்டது. இதெல்லாம் தான் நபின்றதை ப்ரூஃப் பண்றதுக்கு. இந்த மிஹ்ராஜ்ன்றது வந்து நபின்றதை ப்ரூஃப் பண்றதுக்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காட்டுறதுக்கு. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இத வந்து சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? ஒரு நைட்ல மக்காவில் இருந்து அக்ஸாக்கு போறதே பெரிய போராட்டம். அங்கிருந்து மேல வரைக்கும் 7 வானம் வரைக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா யாராவது நம்புவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நம்புவோம்ன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் நம்புவாங்க. எதை எடுத்தாலும் அது சாத்தியப்படுமா என்று கேட்கிறார்களுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு சங்கடம் சொல்றாங்க, குறைசியாலே நம்புறாங்க இல்ல. சிரிக்கக்கூடிய அளவுக்கு என்ன மஸ்ஜித் அக்ஸா போய் அங்கே நடக்கிற காரியமா என்று பேசக்கூடிய லெவல். இது உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி சில குறைசியல் கேட்கிறாங்க, மஸ்ஜித் அக்ஸா போனீங்க தானே, அந்த பள்ளி எப்படி இருந்துச்சு, அங்க என்ன இருந்துச்சு, இங்க இருந்துச்சு, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சங்கடமா, அது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நினைவில்லை. அல்லாஹ் இன்னும் அந்த டைம்ல ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறான். என்னன்னு கேட்டா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ் மீண்டும் ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில டெமோ மாதிரி கொண்டு வரான். ரசூலுல்லாஹ்க்கு விளங்கக்கூடிய விதத்துல கொண்டு வரான். ரசூலுல்லாஹ் அதை பார்த்து சொல்றாங்க. கேள்வி கேட்கறீங்களா, கேளுங்கன்னு சொல்லி மஸ்ஜிதுல் அக்ஸாவா இந்த இடத்துல இது இருக்குதுன்னு சொல்லி என்ன பார்த்து சொல்றது தானே. அல்லாஹ் நபிக்கு அந்த செட்டப்பை ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்ப எல்லாத்துக்கும் பட்டுன்னு ஆன்சர் பண்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அதை வந்து பலர் நம்புறாங்க, பலர் மறந்து காஃபிரா போகக்கூடிய நிலையும் ஏற்படுது. அப்ப இந்த நிகழ்வு என்பது வந்து நபி சொன்னால் நாங்க செய்வோம், நம்புவோம் என்று சொல்லக்கூடிய ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இதை நம்பக்கூடிய விதத்துல இருப்பாங்க. அப்படி இல்லாதாக்கள் மறுத்து காஃபிராக போகக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். எனவே இந்த மிஹ்ராஜுடைய சம்பவத்தை வந்து நாமும் அப்படியே நம்பணும். ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்து அல்லாஹ் அவன் சக்தியை கொண்டு நிகழ்த்தி காட்டிருக்கிறான் என்பதை நம்பக்கூடிய மக்களாக மாறணும் என்று கூறி முதல் உரை நிறைவு செய்யும்.